Hi guys, welcome to Quick Throw. I am man of my words. So on this video we're talking about constants. So constants பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாத நிலையான ஒரு பொருளை தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் கிராவிட்டி வந்து கிராவிட்டி அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட்ஸும் அந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் பிஹெச்பிலையும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ we open new file and I save the file. So every time I say this உங்கள் சி ட்ரைவில் ஜாம்பில் ஹெச்டி டாக்ஸில் பிஹெச்பி சியில் தான் நீங்கள் எப்பயுமே சேவ் பண்ணணும். ஸோ அதில் இப்போ போயிட்டு வந்து நான் கான்ஸ்டன்ட் டாட் பிஹெச்பி வித் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்குள்ளே கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க டைட்டில் அண்ட் ஓகே பிஹெச்பி ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். ஸோ மென்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் முதல்ல உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேங்க. ஸோ லைக் நம்பர் ஈக்குவல்ஸ் 120 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட்டை இப்போ நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட்டை இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து கான்ஸ்டன்ட் எப்பயும் வந்து கேப்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நேம் அண்ட் இதை வந்து குயிக் த்ரோ QUICK குயிக் TH. ஸோ ஓகே டி வந்து கேப்ஸ் வச்சுப்போம். THROUGH குயிக் த்ரோ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஓகே நெக்ஸ்ட் நம்ம எக்கோ பண்ண போகிறோம். எதுன்னு கேட்டிங்கன்னா we echo the one second guys நேம். ஸோ நேம் தான் வந்து நான் இப்போ இங்கே எக்கோ பண்ண போகிறேன். ஸோ மேலே போய்ட்டு நம்பரையும் எக்கோ பண்ணிடலாம். எக்கோ நம்பர். ஸோ நம்பரையும் எக்கோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஜாம்ப் கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு பிஹெச்பி அதாவது அப்பாச்சி ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் பிஹெச்பிசி அப்படின்றதுக்குள்ளே சர்ச் கொடுத்துங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட் இங்கே இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஒரு கான்ஸ்டன்ட் பிஹெச்பின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்நோட்டிஸ்டு ஆன்லைன் ஸோ அப்படின்னு சம்திங்னு வருது. ஸோ லைன் 16 எரர் இருக்குது. ஸோ மேபி ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபிஷ். ஸோ நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் நீங்கள் நேம்னு மென்ஷன் பண்ணால் போதும். யூ டு நாட் நீட் டு மென்ஷன் த டாலர் சிம்பிள்ஸ். ஓகே ஸோ இப்போது இது கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னிட் டு கன்கார்டினேட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ 120 குயிக் த்ரோ வந்துருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ நீட் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த நம்பர்ஸ் ஃபார் சம் ரீசன்ஸ். ஸோ இப்போ நான் என்னென்னு சேஞ்ச் பண்ண போகிறேன்னா ஐ நீட் டு சேஞ்ச் 900. ஓகே ஸோ நோ வி சி த வேல்யூஸ். ஸோ 900னு மாறிடுச்சு. இப்போ நம்பரோட வேல்யூ 900னு மாறிடுச்சு. அண்ட் ஓகே இதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணல. ஸோ குயிக் த்ரோனே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஐ நீட் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் நேம். ஸோ வேரியபிள் நேமோட ஓகே ஸோ இப்போ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். லைக் ஹாய் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோலர்ஸ் ஸோ 1 செகண்ட். ஸோ நீட் டு மென்ஷன் பண்ணணுமா ஆக்சுவலாக தெரியல. ஸோ ஒரு வாட்டி பார்த்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து போயிடுச்சு அது ஆக்சுவலாக. ஸோ வை மீன்ஸ் வி நாட் எக்கோ தட் எக்கோ. ஓகே சாரி இந்த இடத்துல வராது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் எக்கோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து நேம் கேப்ஸில் நேம் கொடுத்துருங்க. ஸோ நான் சேவ் இட் அண்ட் நான் ரீஃப்ரெஷ் ஷீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சின்டெக்ஸ் எரர் வந்துருச்சு. ஸோ மேபி இந்த இடத்துல நம்ம டாலர் சைன் கொடுத்தா இது அசியூம் ஆகுமா ஆகாதா எனக்கே தெரியலையே. ஸோ குயிக் த்ரோ தான் இருக்குது. இட் வாண்ட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டன்ட்டை பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது கைஸ். ஸோ பட் இது அப்படி கிடையாது. ஸோ மேபி இந்த இடத்துல நம்ம டாலர் சைன் கொடுத்தா வருமோ. ரீநேம் இட். ஸோ டாலர் சைன் கொடுத்தா வருது. பட் நம்ம நேம் தான் கான்ஸ்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டை மென்ஷன் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல டாலர் சைன் இருக்கக்கூடாது. ஸோ ஓகே கேஸ். ஸோ நம்ம அகெயின் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
Ctrl+C and Ctrl+V. ஸோ இதே தான் இருக்குது. பட் உள்ள வந்து வெறும் குயிக் அப்படின்றத மட்டும் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை எடுத்துருவோம். அது அன்யூஸ்வலாக தேவையில்லாதது. ஸோ நான் எடுத்துட்டேன். ஸோ அகைன் ரிஃப்ரெஷ் இட். ஓகே எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நேம்ன்ற நான் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு குயிக் த்ரோன்ற வேல்யூவை அஸ்யூம் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி நான் வந்து அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் குயிக் த்ரோலேருந்து நான் வந்து குயிக் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் பண்ண முடியல. பிகாஸ் இட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட், இட் ஓன்ட் சேஞ்ச். பட் நார்மல் வேரியபிள்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அந்த நம்பர் இருக்குல்ல கைஸ், யா இட் சேஞ்சஸ் நம்பர் டு ஹலோ அப்படின்னு நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சி த ப்ரௌசர்ஸ் அண்ட் வாட் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹோல்டோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரோட வேல்யூஸ் வந்து எத்தனை வாட்டி வேணால் வி கேன் சேஞ்ச் இட் சீக்வன்ஸ்லி ஆர் பேரலி இப்போ அப்படி எப்படியோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் வி டோன்ட் change the constant like any other variables and treat the constant like any other variables. ஸோ நம்மளால் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. பட் we can access that like variables but we can't treat like variables. ஸோ இதாங்க கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு நார்மல் வேரியபிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது உலகமே இடிஞ்சாலும் அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வந்து நீங்கள் என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் உங்களால் அதை மாற்றவே முடியாது. ஸோ ஐ கமெண்ட் தட். ஸோ கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம கமெண்ட் பண்ணிட்டாலே அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ குயிக்னு வர்றது வந்து நார்மலான விஷயந்தான். பட் வி கேன் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரே கான்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைஸ்